viewers, welcome to our channel KalaVai. நான் கலைவாணி. நான் வேதீஸ்வரி. இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம்னா லேமிங்டன். இது ஒரு ஆஸ்திரேலியன் டெசர்ட். இதை நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்வீட்டாக ஸ்டார்ட் பண்ணலான்னு தான். அது மட்டும் இல்லை, இது ஆஸ்திரேலியாவோட ஃபேவரட் அண்ட் நேஷனல் டெசர்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேமிங்டனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பட்டர், 1 கப் சுகர், 3 eggs, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1.5 கப் மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அண்ட் சால்ட். இதோட அளவெல்லாம் நாங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சொல்கிறோம். பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அது ரவுண்டோ இல்லை ஸ்கொயரோ அது வந்து உங்களோட ப்ரிஃபரபிள். பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு அசைட் வச்சுடுங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ரூம் டெம்பர்ட் 100 கிராம் ஆஃப் பட்டர் எடுத்துக்கோங்க. பிளெண்டர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல சாஃப்ட் பேஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் ஆஃப் சுகர், ஒன் கப் ஆஃப் சுகர் பவுடர் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா பட்டரோடு மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ண தான் அதோட டெக்ஸ்சர் நல்லா வரும். இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் 3 eggs 1 by 1 போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒரே வாட்டி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வராது. இந்த மாதிரி வரணும். ஸோ இது பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் எக்குக்கே இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கு. 1 by 1 போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரும். ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எதுக்குன்னா அந்த எக்கோட ஸ்மெல் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. அந்த ஸ்மெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இது. அண்ட் 1.5 கப் ஆஃப் மைதா. நாங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு 1 கப் மாதிரி தான் தெரியும். அது வந்து 1.5 கப். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 2 சிட்டிகை சால்ட் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் பால் வந்து 1 கப். அதை வந்து அப்படியே ஃபுல்லாக ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ கேக்குக்கு தேவையான பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வைக்கிறதுக்கு முன்னாடி ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரி செல்சியஸில் ஃபார் 10 minutes.
பேட்டரை ட்ரேயில் போட்டுட்டு நல்லா டேப் பண்ணி விடுங்க. இப்போது ஓவனில் 30 to 35 minutes 180 degree செல்சியஸில் வைங்க. கேக் பேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம சாக்லேட் சிரப் செஞ்சிடலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் கோகோ பவுடர், 1 கப் மில்க்கு, மெல்டட் பட்டர், சுகர் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் டெசிகேட்டட் கோகோனட் வச்சுக்கோங்க. அப்புறம் மிக்சிங் பவுல் எடுத்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கோகோ பவுட்ரு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்ச சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோகோ பவுடரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறம் மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரை எடுத்து ஊற்றிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் மெல்ட் பண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. கட்டி முட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி இன்னும் நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கம்பி இல்லை கத்தி நைஃப் வச்சு குத்தி பாருங்கள், கொட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆறிடுச்சு. நம்ம இப்போ கவுத்தி பார்க்கலாம். வா, இங்கே பார்த்தீங்களா கேக் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நான் கட் பண்ணுறேன். சூப்பராக கட் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு சென்டரில் ஜாம் வேணுன்னா போட்டுக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். நாங்கள் போட்டுக்கிறோம். சென்டரில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரெண்டுத்துலேயும் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணி நல்லா டிப் பண்ணுங்க 4 சைடும். அப்புறம் டெசிகேட்டட் கோகோனட்டில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, லாமிங்டன் ரெடி. ஒரு வழியாக லாமிங்டன் கேக் ரெசிபி செய்து முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். வேற லெவல். நீ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணு. நல்லா இருக்கு. நாங்கள் இந்த அளவுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வை? பிகாஸ் அது ஸ்டார்டிங் நாங்கள் கேக் பண்ணும்போது ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக நல்லா நார்மல் கேக் இந்த
பேக்கரியில் வித்தவுட் க்ரீம் எல்லாம் இருக்குமே அந்த மாதிரி கேக் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் மாறி இருக்கு. இதை நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட்டை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி லேமிங்டன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Until then, bye bye from KalaVai and Vaidishwari. Bye.